ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரையே நாம் நோக்கி பார்ப்போம். அவர்தான் நமக்கு ஒத்தாசையை அனுப்புகிறவர். காலை வேளையிலும் ஆராதனைக்கு பரலோக தேவன் ஒத்தாசையை தரும்படி அப்படி கிருபையெல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி நல்ல ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கும்படி இன்றைக்கு இந்த இடத்துல வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் திருப்திப்படுத்தும்படி, ஒருவேளை ஆன்லைன்ல எங்கே இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய பிரசன்னம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆளுகை, அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உலகத்தில் இருப்பவனிலும் எங்கள் இருக்கிற இயேசு பெரியவர். இன்றைக்கும் நீர் பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அல்லவா. எங்கள் முற்பிதாக்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தாங்க. நம்பின அவர்களை எல்லாம் நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை நீர் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. அதே போல இன்றைக்கும் ஆண்டவரை உம்மைத்தான் நாங்கள் நம்பி நிற்கிறோம் ஐயா. என் தேவன் எழுந்தருளுவீராக, என் தேவன் அசைவாடுவீராக, என் தேவன் நீர் உலாவுவீராக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கதான் விடுதலை உண்டு. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலதான் ஆகும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உலகத்தில் இருப்பவனிலும் எங்கள் இருக்கிற இயேசு நீர் பெரியவராய் இருக்கிறீங்க. இன்றைக்கும் நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவரப்பா. ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். முதலின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எபினேசரே, இதுவரை எங்களுக்கு உதவினீரே, இன்றைக்கு ஆராதனை வேளையில நீர் இறங்கி வருவீராக. ஓமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை காணும்படி, எங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படி, எங்கள் மத்தியில நீர் இறங்கி வருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறுவதாக, எல்லா பலவானை கட்டுகிறோம். எதிர் வல்லமைகள் செயலிழந்து போவதாக, அந்தகார வல்லமைகள் இந்த எல்லையை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஏற்ற வேளையில ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த இடமெல்லாம் ஆத்துமாக்களால நிரப்பப்படட்டும் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படட்டும், உம்முடைய ஆளுகையினால நிரப்பப்படட்டும். நல்ல ஒரு மனதின் ஆவியை தருவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதிக்க முடியாமல் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆத்துமாக்கள் வர முடியாமல் இருக்கிற தடைகள் கூட மாறுவதாக. எல்லா விக்கிரக ஆவிகள், எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகணும். இன்றைக்கு உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும். சத்துரு தோற்கடிக்கப்படணும். அவருடைய கிரிகள் எல்லாவற்றையும் நீங்க அதம் பண்ணிருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபையாராய் ஒன்று கூடிமை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோகி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோகி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. துதிகளை ஏற்றிடுமே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை
உமக்கே. யெகோவா ரஃபா தந்தீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோகி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நிறைவான நீங்க வரும்பொழுது எல்லா குறைவானதும் ஒளிந்து போகட்டும் ஐயா. பலவீனத்திலெல்லாம் உடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். தடைகளை தகர்க்கிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர். இன்றைக்கு உடைய கிருபையினால் அந்த ஆராதனையை கர்த்தர் நடத்தி செல்வீராக. தொடர்ந்து இந்த இடத்துல நாங்கள் ஏற இருக்கிற பாடல்கள், துதிகள் எல்லாம் உடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும். அது தேவ பிரசன்னத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை நாம் கரங்களை தட்டி நம்ம உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசையாய் கண்களை மூடி ஆராதனைக்குள் போவதற்கு முன்பதாக கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டது போல, கர்த்தாவே உம்மை ஆராதிப்பதற்கு முன்பதாக எங்களையும் எங்களுடைய இந்த ஆராதனைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு விசையாய் கர்த்தர் இல்லாத ஒரு ஆராதனை அது உண்மையான ஆராதனை அல்ல. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் இல்லாத ஒரு ஆராதனை அது வெறுமையான ஒரு ஆராதனையாக இருக்குமே ராஜா. எங்களுடைய பாவ கரைகள், எங்களுடைய பாவ சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஒரு விசையாய் கூட எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் ஆராதனைகளை நீங்கள் பிரியப்படுங்க ராஜா. எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். கேருபீன்களும் சேராபீன்களும் 24 மூப்பர்களும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதித்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாமும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமியனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய செய்கின்றதே. பூமியனைத்திலும் உந்தன் மகிமை
நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தெய்வ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தெய்வ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம், வானத்திற்கும் பூமிக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிற தெய்வம். இன்னொரு விதத்துல அவருடைய நம்முடைய மனவாளனாய் இருக்கிறார், நம்முடைய ஆத்தும நேசராய் இருக்கிறார். அவ்வளவு உயர்ந்தவர், ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒரு தெய்வம், நம்முடைய மனவாளனாய், நம்முடைய ஒரு ஆத்தும நேசராய் எப்போதும் நம்மோடு கூட இருக்கக்கூடியவரை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், அவரே என்னுடைய மீட்பரானவர் என்று சொல்லி ஹல்லேலூயா. கைகளை உற்சாகமாக தட்டி பாடலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமை
மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவரே இயேசு இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு இயேசு. மீண்டும் ஒரு விசையாய், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவரே இயேசு இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமைக்கும் இம்மானுவேலர், சேனைகளின் கர்த்தர் என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவரே இயேசு இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றில் தேற்றி காத்திடும் தாயுமானவர், கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றில் தேற்றி காத்திடும் தாயுமானவர், எங்கெங்கோ நடத்திடும் எங்கள் ராஜா, எங்கெங்கோ நடத்திடும் எங்கள் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவரே இயேசு இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவரே இயேசு இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு அருமையான தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடியால் அவர் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்க. அதை அறிக்கையிட்டு நம்ம ஒரு பாடலை பாடப் போகிறோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா என்று சொல்லி கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.
வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போராதையா, 1000 ஆண்டுகள் போராதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அப்படியே கூட எழுந்து நின்று கூட கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், வேண்டும் என்றார்.
கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1000 ஆண்டுகள் இருந்தாலும் 1000 நாவுகள் இருந்தாலும் அது போதாது. அவ்வளவு அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்திருக்கக்கூடிய நீங்கள் தேவாதி தேவனுக்கு இரு கரங்களையும் உயர்த்தி நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான உதவிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில் எங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் நினைத்த போதும், கண்ணீரிலே நாங்கள் உழன்று கிடந்த போதும் கூட நீர் எங்களை காப்பாற்றி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வைத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நாங்கள் ஜீவனோடு கூட இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. உம்முடைய கிருபை இல்லை என்று சொன்னால் என்றைக்கோ எங்கள் வாழ்க்கைகள் முடிந்து போயிருக்கும். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இன்று இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா நன்மைக்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்தரக்கா. சபையார் சத்தத்தை உயர்த்தி கடும் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் நான் முன்னேறி செல்வதற்கான ஒரு வழியை எனக்காக வைக்கிறேன். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி. சபையார் சொல்லலாமா? அவர்கள் முன்பதாகவே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற ஒரு தெய்வம். சத்தத்தை உயர்த்தி எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்தீங்களே ராஜா. அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். 1000 பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு எங்களால் எண்ணத்தை செலுத்த முடியும் ராஜா. துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் ஏறெடுத்து எப்போதும் உம்மோடு கூட இருப்பதையே நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி ரட்சிப்பை உயர்த்திடுவே அந்த அன்புள்ள நாமத்தை இயேசுவே
நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி தகப்பனே, உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் மேல் பாராட்டின இவ்வளவு மிகப்பெரிய அளவில்லாத அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் இவ்வளவு அன்பு கொண்டீங்களே தகப்பனே, நன்றி ராஜா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அவருடைய அன்பிற்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய கிருபைக்காக, அப்பா நீர் வைத்த எல்லா நன்மைகளுக்காக, கடந்த 2 மாதம் கர்த்தர் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ தேவைகள் மத்தியில தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். பலவீன நேரத்திலெல்லாம் கர்த்தர் நமக்கு பலனை தந்தார். சோர்ந்து போன நேரத்துல கர்த்தர் நமக்கு கிருபையை பாராட்டினார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தலைகளை எல்லாம் கர்த்தர் நம்மை நிமிர செய்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தலைகளை எல்லாம் நீர் உயர்த்தி நீரே நல்லவராகவே இருந்தீங்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்க, உள்ளங்கைகளை வரைந்து வைத்தீங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமந்தீங்க ஆண்டவரே. ஒருபோதும் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போமா. துதிக்க 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 துதிக்க. கர்த்தர் இந்த மாதத்திலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை உயர்த்துகிற இடத்துல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். எந்த மனுஷன்லாம் கர்த்தரை உயர்த்துகிறார்களோ, எந்த இடத்துல கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறோமோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மை பாராட்டி உயர்த்துகிற தேவன். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கிறவர். கர்த்தர் உங்களை தலையாக வைக்கிறவர். கர்த்தர் உங்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர். இயேசுவின் நாமத்தினாலே எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீர்களோ 2 மடங்கு பலனை கர்த்தர் தருகிறவர். எங்கள் தலையை நீர் நிமிர செய்கிற தேவனாய் இருந்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தலைகள் மேல கரங்களை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுமா. வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் எங்களுடைய தலைகளை நிமிர செய்தீங்கப்பா. நாங்கள் ஒருபோதும் கலங்குவதில்லை. பலவீன நேரத்திலெல்லாம் பலனடைய செய்தீங்க, மகிழ செய்தீங்க. இனி என்றுமே எங்களுக்கு பயம் இல்லையப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. 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 சிறுவையில் எந்த சிறுமையை சிதைத்தார் ராஜனே. வெறுமையை அறுத்திட்டார் வெற்றியின் தேவரே. சொல்லுமா. சிறுவையில் சிறுவையில் எந்த சிறுமையை சிதைத்தார் ராஜனே. வெறுமையை அறுத்திட்டார் வெற்றியின் வேந்தனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் பிடித்தாரே. இரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே.
சொல்லுமா, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. அடுத்த ஸ்டாண்டா, நல்ல குகைதனில் ஒளிந்து கிடந்த நமக்கு அரண்மனை கர்த்தர் கொடுத்தாரே. ஓ நன்றியோடு அவரை துதிப்போமா, வெட்கத்தை அவர் மாற்றினார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய், குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பிரை விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பிரை விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், ஈடே நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், ஈடே நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நல்ல கரங்களை தட்டி, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜரே, வேறுமையை வேறொரு அறுத்திட்டார், வெற்றியின் தேவரே. சொல்லுங்க, சிறுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜரே, வேறுமையை அறுத்திட்டார், வெற்றியின் தேவரே. கைகளில் பாய்ந்த ஆடியார் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் நடக்கச் செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆடியார் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்கச் செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே,
நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். சொல்லுங்க எல்லா குகைதனில் அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் உயர்த்தினார், என் தலையை நிமிரம் செய்வார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். சொல்லுங்க எதிரிகள் முன், எதிரிகள் உயர்த்தினார், என் தலையை உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். என் கர்த்தர் நல்லவரே, தலைக்கு மேல கையை தட்டு, என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவரே, ஓ என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவரே, ஓ என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவரே, ஓ என் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. நாடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயமில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயமில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், ஓ கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. அலை நீரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயமில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயமில்லையே. எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, தலைக்கு மேல கரையும் கைகளை வைத்து, தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயமெனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார்,
கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சிலுவையில நம்மளுடைய எல்லா சிறுமையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். வெறுமையெல்லாம் வேரோடு பிடுங்கி அவர் வெற்றியை தந்திருக்கிறார். கைகளில் பாய்ந்த ஆணிகளினால் நம்முடைய கரம் பிடித்து அவர் நடத்துகிறார். இரத்தம் பாய்ந்த தம்முடைய கால்களினால் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு முன் செல்லுகிறார். ஆமேன். ஒருவேளை குகைதனில குழியில இருந்த வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் உங்களை உயர்த்தி அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணோமா அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில நல்ல எபினேசராய், இம்மானுவேலராய், யெகோவா ஈரே என்கிற நாமம் உடையவராய் எங்களை வழி நடத்தி வந்தீரே. இனிமேலும் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதப்பா. ஒரு தாய் போல எங்களை தேற்றுகிறவர், ஒரு தந்தையை போல எங்களை சுமக்கிறவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாய், தாயாய், ஆத்தும நேசராய் எங்களோடு கூட இருக்கிறபடியான ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் நேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே ஏசையா, இப்போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே ஏசையா, இப்போதும் தாய் போல பாசம், தந்தை போல நேசம்,
ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நம்மை புரிந்து கொள்ள, நம்மை நேசிக்க, வழி நடத்த அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஆமென். இந்த காலவேளையில வந்திருக்கிற என் அன்பு சபையே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இம்மட்டும் வழி நடத்தின நல்ல எபினேசர், இந்த மாதத்திலும் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல தாகத்தால் தவித்த பொழுது மோசேயிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்பதாக ஹோரேபிலே வந்து நான் நிற்பேன். அதே போல கர்த்தர், நீங்க எந்த தாகத்தோடு இருந்தாலும் அந்த தாகத்தை எல்லாம் தீர்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக அவர் ஹோரேபிலே நிற்கிறார். தண்ணீரை தரும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் ஹோரேபிலே உங்களுக்காக நிற்பது போல உங்களுடைய குடும்பத்திற்காக கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய தேவைகளுக்காக கர்த்தர் நிற்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் செய்வார். அது ஜெயமாய் மாறும். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தருடைய கரம் உங்களை தொடும் பொழுது, கர்த்தர் தொடுவது மாத்திரமல்ல, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்ன பொழுது அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. அவருடைய நாவின் கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது போல இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் உங்களை தொடும் பொழுது, அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களை தொடும் பொழுது, கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் மாற்றி ஜெயமாய் தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஓ ஆண்டவரை பார்த்து, அப்பா அன்றைக்கு எங்களுக்காக பெருமூச்சு விடுகிற தேவன், எப்பத்தா என்று சொல்லுகிற தேவன், இதுக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வழி திறக்கணுமோ கர்த்தர் அந்த வழியை திறப்பார். அல்லேலூயா. சத்துரு அடைத்து வைத்திருக்கிற எல்லா கதவுகளும் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்லும் பொழுது அது அப்படியே திறக்கப்படும். ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அடக்கிறீரே. கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அடக்கிறீரே. சாத்தானை ஒடுக்கிறீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கிறீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா, எல்லாம் கூடும், கூடாதது
ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. சொல்லுவோமா? செங்கடல் உம்மை கண்டு விசுவாசத்தோடு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. ஆமென். யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. சொல்லுங்க, பிரச்சனை பார்த்து கூடுமே, தேவைகளை பார்த்து, வியாதியை பார்த்து, எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. ஆமென். ஓ மரித்து உயிர்த்தீரையா, ஓ மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. நல்ல சத்தமாய் கரங்களை தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, ஓம்மாலே எல்லாம் கூடு. ஆமென் ஆமென். எப்பத்தா என்று சொன்னாரே, கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நல்ல கரங்களை தட்டி சொல்லிடுங்க. உங்களுடைய பயத்தை மாற்ற தேவனால் கூடும். உங்களுடைய துக்கத்தை மாற்ற அவராலே கூடும். எல்லா கசப்புகளை மாற்ற அவராலே கூடும். உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க அவராலே கூடும். ஏன்னா உங்களுக்காக பெருமூச்சு விட்டு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மகா பிரதான ஆசாரியர் உங்களுக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறபடினால நீங்க தைரியமாய் கிருபாசன தண்டையில நெருங்கி கிட்டி சேரும்படி கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். பிள்ளை என்கிற உரிமையை தந்திருக்கிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசுவீராக. கரங்களை உயர்த்தி நம்ம கேட்போமா? நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. உடைய வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து நீ தருகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை பலப்படுத்தட்டும். சொல்லுவீங்களா? எங்களை உயிர்ப்பிக்கட்டும். அது எங்களுக்கு விடுதலையை கொண்டு வரட்டும், சுகத்தை கொண்டு வரட்டும். அது தீர்க்க தரிசனமாய் கடந்து வரட்டும், கிருபை பொருந்தினதாய் வரட்டும். கர்த்தாவே சொல்லும், அடியே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.